அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், பாசத்தை நான் உடைச்சிட்டேன், இன்னொரு அப்பாவிட்ட போவோம் அல்ல நான் செத்து போவோம், அதை அவன் யோசிக்கவில்லை. அவன் முதலாவது தன்ற நிலைமையை உணர்ந்தான். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. தன்ற நிலைமைய சவுண்டா சொல்லுங்க. தன்ற நிலைமைய உணர்ந்தான். என்ன சொல்லுங்க? அப்பா வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருக்குது, வேலைக்காரங்கள் கூட எவ்வளவு முட்டையும் இறைச்சியும் சாப்பிடுறாங்க, நான் பிள்ளை, நான் பண்டியோடு இருக்கிறேனே, ஐயோ எனக்கு என்ன நடந்தது, என்ற அப்பாவை ஏன் நான் இப்படி கைவிட்டேன், என்ற அண்ணாவை ஏன் நான் இப்படி கைவிட்டேன், ஏன் என்ற காசியல நான் கேட்டேன், ஐயோ கெட்ட குணம் எனக்கு வந்துட்டது. உணர்வடைந்தான். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் நான் இப்படி பேசினான், ஏன் நான் இப்படி மனுஷிக்கு அடிச்சனான், ஏன் நான் புருஷனுக்கு வாய் காட்டினான், ஏன் நான் பெத்த பிள்ளைய உத்தபாத நாய் என்று அடிச்சனான் என்று முதலாவது நீ உணர்வடையும் பொழுது அங்கே அன்பு கட்டப்படும், பாசங்கள் கட்டப்படும், உறவுகள் சீர்படுத்தப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. சும்மா சொல்லாதீங்க. மனுஷி என்னோட கதைக்கிறேன், புருஷன் என்னோட கதைக்கிறேன், பிள்ளைகளோட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பாருங்க, தேத்தனி கேக்குகளை தேத்தனி கொடுத்தீங்களா, சாப்பாடு கேக்குகளை சாப்பாடு கொடுத்தீங்களா, அப்பா ஒரு 1/4 கிலோ கருவாடு வேண்டி தாங்க கருவாடு வேண்டி கொடுத்தீங்களா, பிள்ளை கேக்குது வசதி கட்டணம் எல்லாரும் கட்டிக்கணும் அப்பா, எனக்கு கட்டல காசு கட்டினீங்களா? அப்பதான் அந்த அன்பு வறுமையாகி அவங்களுக்கு வெற்றிடம் பெறுகிறது. எங்கே தவறு நடந்தது, எங்கே அன்பை உடைத்தேன், எங்கே பாசத்தை கைவிட்டேன்? உணர்வடைந்தான். முதலாவது தன் நிலைமையை உணர்ந்தான். இரண்டாவது அதிலேயே தீர்மானம் பண்ணுகிறான். நான் என்னண்டு அப்பாட்ட போறது, எல்லாத்தையும் எடுத்து செலவழிச்சிட்டேனே, அப்பாக்கு விரும்பாத மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டேனே, என்ற குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டேனே, ஆனாலும் பிரச்சனை இல்லை, அப்பா பாசம் இருக்கும். ஆனா நான் திரும்ப அந்த இடத்தை கேட்க கூடாது, திரும்ப நான் அந்த பிள்ளை என்று கேட்க கூடாது, வேலைக்காரனை போல என்ன வச்சிருங்கப்பான்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது உணர்வடையுங்க, இரண்டாவது தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழுவேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். செத்தாலும் நீதான், வாழ்ந்தாலும் நீதான். ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரே கிரீம்பாம், ஒரே சண்டை, ஒரே அடிபாடு, ஒரே சச்சம் இல்லை. தீர்மானம் பண்ண வேண்டும். இன்றில இருந்து என் உறவுகள், என் பாசங்கள், என் அன்புகள் சரியாக இருக்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற பிள்ளையோட நான் அன்பா இருப்பேன், என்ற கணவனோட நான் அன்பா இருப்பேன், என்ற மனைவியோட நான் அன்பா இருப்பேன். தீர்மானம் பண்ணு. ஆமென். ஏனென்றா உன்ற வீடு பண்டி வீடு அல்ல, உன்ற வீடு அன்பின் வீடு. ஆமென், அல்லேலூயா. உன்ற வீடு கட்டுப்பாடான வீடு. ஆமென். உணர்ந்தான், தீர்மானித்தான், வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் மனுஷில அன்புதான், நான் புருஷன்ல பாசம்தான். போய் சொல்லுங்க அவள்கிட்ட. இல்ல இல்ல, அன்பு இருக்கா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாசறல அன்பு இருக்கா? ஆமென். சேர்ச்சுக்கு வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்ல இல்ல, தேவன் பாசற நல்ல ஆள், ஆனா நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனுஷன்ல அன்பு இருக்கா? ஆமென், ஆமென். மனுஷி மாரே போய் கதை என்னோட என்னோட காய்க்கிற சில மனுஷி மாதிரி கதைச்சாலே வயிற்று குத்து தானா வரும். அன்பா கதைங்கப்பா, பாசமா கதைங்க. அவன் உணர்ந்தான், தீர்மானித்தான், தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் கட்டி எழுப்ப புறப்பட்டு வந்தான். ஆமென். புறப்பட்டு வந்தா. ஆமென். என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா, அடியாத்த என்ன மன்னிச்சு கொள்ளடியாத்த, அப்பா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா, பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மன்னிச்சு கொள்ளுங்க. அதுதான் கர்த்தர் நேசிக்கிற அன்பான பாசமான உறவான குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மணித்தியாலமா தேவ பிரசன்னத்துல கர்த்தரை ஆராதிச்சு கொண்டிருந்தீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். உறவை புதுப்பி. ஆமென். திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். புருஷன் தனியா இருக்கிறான், திரும்பவா. ஆமென். மனுஷி தனியா இருக்கிறாள், திரும்பவா. ஆமென். அம்மா அப்பா தனியா இருக்கிறாங்க, திரும்பவா. ஆமென்.
கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். பண்டியோட வாழாத, ஆமென். பண்டி தவிட்டோட வாழாத, ஆமென். உலக ஆசையோட வாழாத, ஆமென். இரண்டாம் வாழ்க்கையோட வாழாத, ஆமென். திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார்.